வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கல்வி நிர்வாகத்தின் உடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் பிளானிங், ஒழுங்குறு அமைத்தல் ஆர்கனைசிங், நெறிப்படுத்துதல் டைரக்டிங், ஒருங்கிணைத்தல் கோஆர்டினேட்டிங், கட்டுப்படுத்துதல் கண்ட்ரோலிங், மதிப்பிடுதல் எவாலுவேட்டிங். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கல்வித்துறை நிர்வாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்வி அதிகாரம் கொண்டவர், எஜுகேஷ்னல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் நிர்வாக அதிகாரியாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அப்படிங்கிற அம்சங்களில் அவங்களுடைய அதிகாரத்தில் ஒன்று ஒன்றா பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் அப்படின்னா, இப்போ கல்வி நிர்வாகம் அப்படின்னு இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குறிக்கோள்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த குறிக்கோள் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு பிளான் வேணும். அந்த எஜுகேஷ்னல் பிளான் வச்சு தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்களால பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குறிக்கோள்களை திட்டமிடுதல், இலக்குகளை நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்குறு அமைத்தல் அப்படின்னு சொன்னால் தேவையான கட்டமைப்பு வசதிகள் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களை தேவையான ஆசிரியர்களை அங்கே பணி அமர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறுவன வடிவமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜஸ்ட்டு ஆர்டர் போட்டால் மட்டும் பத்தாது. அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு யார் சொன்னால் யார் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு ஒருத்தருக்கும் தனியாக பணி பொறுப்புகள்லாம், இப்போ ஹெச்எம்க்கு இந்த பணி இருக்குது, ஏஹெச்எம் இவங்க செய்யணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவங்க இந்த பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் அந்த பணி பொறுப்புகளை சுட்டி காட்டணும். நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா அதை மேற்பார்வையிடணும். ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, பட் அந்த ஒர்க்கை சரியாக செய்கிறாங்களா இல்லையான்னு அப்படின்னு மேற்பார்வையிடணும். அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்களோட தொடர்பு கொண்டு இருக்கணும். அந்த குறிக்கோள்களை அடைவதற்கு சரியான வழியில் அவங்க போகிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒருங்கிணைத்தல் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, மெட்டீரியல் ரிசோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அங்கே பணிபுரிய தேவையான நபர்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், நம்ம அந்த ஸ்கூலில் என்ன மாதிரியான மோட்டிவில் ஸ்கூல் நடத்துகிறோம், என்ன குறிக்கோள்கள், அந்த குறிக்கோள்களை நம்ம எப்படி அடையணும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஒரு நேரத்துலையும் எப்படி கையாளணும். இப்போ நிர்வாகிகள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக எப்படி நடந்துக்கணும், அங்கே இருக்கக்கூடிய பொருள்சார் வளங்கள், மெட்டீரியல் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை வாங்கி போட்ட பொருளெல்லாம் அப்படியே இருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ லைப்ரரியில் நிறைய புக்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க, அதே மாதிரி நிறைய டேபிள், ஃபர்னிச்சர், அதெல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க. அப்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி மெட்டீரியல் ரிசோர்ஸ் சரியாக பயன்படுத்தப்படுறாங்களா. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, இல்லை ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா, அந்த மனித வளம் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது செயல்திறனை பார்க்குறது, அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்படுத்துறது. மதிப்பிடுதல், இப்போது அந்த திட்டங்கள் தீட்டியாச்சு, அந்த குறிக்கோள்களை நோக்கி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கு வெற்றி அடைஞ்சிருக்கா, தோல்வி அடைஞ்சிருக்கா, இல்லை அந்த திட்டம் மிக சிறப்பாக வந்திருக்கா, இல்லைன்னா அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அதுக்கு என்ன காரணம், யார் காரணம், வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குதா, இல்லை அதை பயன்படுத்துகிறவங்க சரியாக பயன்படுத்தலையா, இல்லை என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த கல்வி நிர்வாகத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மறுபடியும் திட்டமிடுதல், ஒழுங்குறு அமைத்தல், நெறிப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல், கட்டுப்படுத்துதல், மதிப்பிடுதல். இப்போது நீங்கள் உங்களோட கண் முன்னாடி ஒரு ஸ்கூலு கொண்டு வரீங்க.
ஸோ அந்த ஸ்கூலில் மாணவர்கள் படிக்கிறாங்க, இவ்வளோ ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க, அதுக்கு ஒரு ஹெச்எம் இருக்காங்க, அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, அங்கே தேவையான மனித வளம் இருக்குது, அங்கே தேவையான பொருள்சார் வளங்கள்லாம் இருக்குது, அங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி ரிசல்ட் கொண்டு வராங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எப்படி நடத்துகிறாங்க, அங்கே இருக்க மாணவ மாணவிகளுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட மனக்கண் முன்னாடி நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு பள்ளியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே நிர்வாகத்தினுடைய பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா புரியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.